Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Good morning everyone. Today we will see about UGTRB Zoology முயல் குயில் முயல் அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட வகைப்பாடு என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபைலம் தொகுதி முதுகெலும்பிகள், துணை தொகுதி முள்ளெலும்புடையவை, வகுப்பு பாலூட்டிகள், துணை வகுப்பு யூத்திரியா, வரிசை லோகோமார்பா, பேரினம் ஒரிக்டலோகஸ் அண்ட் சிற்றினம் கியூனிகுலஸ். இதுதான் இதோட பொதுவான வகைப்பாடு. ஃபைலம் முதுகெலும்பிகள், துணை தொகுதி முள்ளெலும்புடையவை, வகுப்பு பாலூட்டிகள், துணை வகுப்பு யூத்திரியா, வரிசை லோகோமார்பா, பேரினம் ஒரிக்டலோகஸ் அண்ட் சிற்றினம் கியூனிகுலஸ். அண்ட் இதோட பொது பண்புகள். பால் சுரப்பிகள் வந்து காணப்படும். ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பால் சுரப்பிகள் அப்படிங்கிறது மெமரி கிளாண்டு ப்ரெசண்ட்டாக இருக்குது. வார்ம் பிளட்டட் அனிமலாக இருக்குது, வெப்பரத்த உயிரிகளாக வந்து இருக்குது. சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல தன்னோட உடம்போட வெப்பத்தை மாற்றாது, அதுதான் வெப்பரத்த உயிரிகள்னு சொல்லுவோம். அண்டு ஃபோசோரியல் டைப்பு, குழி தோண்டி வாழ்கிற டைப்பில் இருக்கும். அது மண்ணுன்னு கிடையாது, ஒரு பிளான்ட்டு அது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல குழியாக தோண்டி ஒரு வலை மாதிரி கட்டி அதுக்குள்ளே இருக்கும். ஸோ ஃபோசோரியல் டைப்பு. அண்டு தாவர உண்ணி என்ன செய்ய, ஹெர்பி ஒரு தாவரங்களை மட்டும் சாப்பிடும். பாலிகேமஸ், ஒரு பெண் உயிரி வந்து பல ஆண் உயிரிகளோட வந்து சேர்க்கையை மேற்கொள்ளும், அதை தான் பாலிகேமஸ்ன்னு சொல்கிறோம். அண்டு ஒயிட் கலரில் இருக்கும், இல்லை கிரே கலரில் இருக்கும், இல்லை ப்ரௌன் கலரில் வந்து இருக்கும். அண்டு இதோட வெயிட் பார்த்தோம்னா 2லேருந்து 2.5 kg வரை வந்து வெயிட் இருக்கும். அண்ட் எவ்வளோ சென்டிமீட்டர் வந்து லாங் இருக்கும் அப்படின்னா 45 சென்டிமீட்டர் லென்த் வந்து வளரும். அண்டு இது எப்படி பாடியை வந்து டிவிசிபிள் பண்ணுறோம் அப்படின்னா தலை, கழுத்து, ட்ரங்க்கு, டெய்லு, ஹெட்டு, நெக்கு, ட்ரங்க், டெய்ல் அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த ட்ரங்க்கை வந்து 2 டைப்ஸாக ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறோம். தொராசிக் அண்ட் அப்டமின், வயிற்றுப்பகுதின்னு சொல்லிட்டு. தொராசிக் அப்படின்னா ஆன்டீரியர் பார்ட்டு முன்பகுதி, அண்ட் போஸ்டீரியர் பார்ட் பின்பகுதியை வயிற்றுப்பகுதியாக பிரிக்கிறோம். அண்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், மேல் உதடு கீழ் உதடு நம்ம பார்க்கும்போதே தெரியும். மேல் உதடு கீழ் உதடுன்னு 2 ரிப்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதில் மேல் உதட்டில் பார்த்தோம் அப்படின்னா திக்கான ஹேர்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும், முடி மாதிரி அமைப்பு. அதுக்கு பேர் விப்ரசி ஆர் விஸ்கர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதோட ஃபேஸில் பார்த்தோம்னா அப்படியே ஒரு முள்ளாக நீட்டிக்கிட்டு இருக்கும்ல, முடி மாதிரி மீசை மாதிரி இருக்கும்ல, அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா விப்ரசி ஆர் விஸ்கர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்ட் அசையும் பின்னா, சவுண்டுக்காக என்ன இருக்குன்னா பின்னா வந்துருக்கு. அண்ட் ஆல்சோ நிக்டிடேட்டிங் மெம்பரினும் வந்து இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகேவா, பின்னா வந்து என்ன செய்யுதுன்னா வேவ்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி சவுண்டாக கொடுக்குது. அண்ட் கேவிட்டி, அந்த பாடியில் உடற்குழியை சுற்றி இருக்கிற எபிதீலியத்துக்கு பேர் பெரிட்டோனியம் அப்படின்னு சொல்கிறோம். அதை 2ஆக பிரிக்கிறோம். அந்த பெரிட்டோனியத்தை விசரல் பெரிட்டோனியம் அண்டு பெரைட்டல் பெரிட்டோனியம் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறோம். விசரல்னா உள்ளே இருக்கிறது, உள் லேயராக இருக்கும். பெரைட்டல்னா வெளி லேயராக இருக்கும். இதோட வேலை என்ன ஃபங்க்ஷன்னா ஒரு ஒடோர சப்ஸ்டன்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. கெட்ட ஒரு மனத்தை வந்து சுரக்கிறது தான் இந்த பெரிட்டோனியலோட வேலை, சுரப்பியோட வேலை. அண்ட் 5 டிஜிட்ஸும் 5 கிளாஸும் வந்து இருக்குது. இந்த இது கையில் அந்த நகத்தை எல்லாம் பார்த்தோம், அண்ட் ஃபிங்கர்ஸ் எல்லாம் பார்த்தோம், டூஸ் எல்லாம் 5 டிஜிட்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது, 5 கிளாஸும் ப்ரெசண்ட்டாக இருக்குது, குறிய நகங்கள் இருக்குது. அண்ட் சுரப்பிகள்னா வியர்வை சுரப்பி இருக்குது, சீபம் செபேசிய சுரப்பி இருக்குது, சீபத்தை சுரக்கிற செபேசிய சுரப்பி. பட் அது வந்து மாடிஃபை ஆகி சில சுரப்பிகளாக மாறி இருக்குது என்னங்கிறத பார்ப்போம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வியர்வை சுரப்பி ஆஸ் யூஷுவலாக நம்ம பாடியில் என்ன செய்யுதோ அதே ஃபங்க்ஷன் தான் செய்யுது. என்ன அப்படின்னா நைட்ரஜன் கழிவுப் பொருளை வந்து பிளட்லேருந்து பிரிக்குது. அண்டு நம்மளோட பாடி டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணுதோ அதே மாதிரி ரேபிட்லேயும் அதோட பாடி டெம்பரேச்சர் வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்குது வியர்வை சுரப்பி, ஸ்வெட்டிங் கிளாண்ட். அண்ட் மெய்போமியன் கிளாண்டு, மெய்போமியன் கிளாண்ட் அப்படின்னா செபேசிய சுரப்பியோட மாறுபாடு தான் இது. இந்த மெய்போமியன் கிளாண்ட் அப்படிங்கிறது சீபத்தை சுரக்கிற செபேசிய சுரப்பியோட மாறுபாடு. மற்ற உயிரில செபேசியஸ் கிளாண்ட் தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே செபேசிய சுரப்பி பல மாறுபாடுகளை அடைஞ்சு வேற பேர் வேற ஃபங்க்ஷனோட இருக்குது. ஓகேவா, அண்டு இதோட வேலை என்ன, இந்த மெய்போமியன் கிளாண்டோட வேலை என்னன்னா அதோட கண்ணில் உள்ள ரெட்டினாவை எப்போதும் ஈரமாக வச்சிருக்கிறது. கண்ணில் ரெட்டினான்னு ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அதை ஈரமாக வச்சிருக்கதான் இந்த மெய்போமியன் கிளாண்டோட வேலை. அண்ட் அதோட என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா மெமரி கிளாண்ட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. மெமரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் வந்து செபேசிய சுரப்பியோட ஒரு மாறுபாடு.
பட் மெமரி கிளாண்ட் ஆல்ரெடி நோ அபவுட் தட். தட் இஸ் அது என்ன செய்யுதுன்னா மில்க் செக்ரேஷன் ஆஃப் மில்க்குக்கு ஹெல்ப் பண்ணுது, பாலை சுரக்குது, அதுதான் வந்து எங்கோன்ஸ் ஃபீடாக எடுத்துக்குதுன்னு சொன்னோம். அண்ட் பெரிட்டோனியல் கிளாண்டு, இதுவும் செபேசியஸ் சுரப்பியோட ஒரு மாறுபாடு, மாடிஃபைடு செபேசியஸ் சுரப்பி கிளாண்டு. ஓகேவா, இது வந்து செக்ரேட் ஒடோர சப்ஸ்டன்ஸ், தட் இஸ் ஒரு கெட்ட மனத்தை வந்து சுரக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த பெரிட்டோனியல் கிளாண்டோட வேலை. நெக்ஸ்ட்டு உதரவிதானம், அந்த ப்ரீத்திங்க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறது தான் உதரவிதானம், டயஃப்ரம்னு சொல்லுவோம், அது ப்ரெசென்ட்டாக இருக்குது. சாக்குலன்ஸ் ரொட்டன்ஸ் உண்டு. அப்படின்னா சாக்குலன்ஸ் ரொட்டன்ஸ் அப்படின்னா இந்த அலிமெண்ட்ரி கெனாலில் செரிமான மண்டலத்தில் வந்து அந்த இலியம் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் லென்த்தியாக மாறி லாங் அதிகமாக போய் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்து காணப்படும். அதுக்கு பேர் தான் சாக்குலன்ஸ் ரொடன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இலியம் பகுதியோட அந்த மாறுபாட்டுக்கு பேர் தான் சாக்குலன்ஸ் ரொடன்ஸ். இம்பார்ட்டன்ட். சீக்கம் எவ்வளோ லென்த் இருக்குன்னா 10 சென்டிமீட்டர் லாங்கில் இருக்குது. ஏன் சீக்கம் இருக்குன்னா தட் இஸ் ஹெர்பிவோர்ஸ் எல்லாத்துக்கும் சீக்கம் இருக்கும். ஸோ சீக்கம் வந்து 10 சென்டிமீட்டர் லாங்கில் இருக்குது. அண்ட் கோப்ரோபேகி கேரக்டர் வந்து இதுக்கு இருக்குது. கோப்ரோஃபேகி அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் அதோட வேஸ்டேஜ், அதோட எச்சத்தையே அது திரும்ப வந்து சாப்பிடும். அதுதான் அந்த கோப்ரோஃபேகி அப்படின்னு சொல்கிறது. இந்த கோப்ரோஃபேகி வந்து கேரக்டர் இதுக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ மில்க் டீத்து, ஏன்னா ஃபீட் பண்ணும்போது ஃபீடிங்க்கு அது ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யுதுன்னா மில்கை வந்து டேஸ்ட் பண்ணுது. ஸோ அது வந்து மில்க் டீத் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஆனால் போக போக நாளடைவில் அந்த மில்க் டீத் வந்து டிஸப்பியர் ஆகிட்டு பெர்மனன்ட் டீத் வந்து வந்துடும். ஓகேவா. அண்ட் பல் வந்து ஹெட்டிரோடாண்ட் அமைப்பு. ஆல்ரெடி நம்ம வந்து இது சொல்லும் போதே நம்ம பார்த்துட்டோம், ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே பார்த்துட்டோம், மேமல்ஸோட ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே. ஹெட்ரோடாண்ட் அப்படின்னா இந்த டீஸ் அந்த இன்சிசர், கேனைன், மோலார், ப்ரீமோலார் இதெல்லாம் இருக்கிற டிஃப்ரெண்ட்டான பல்லமைப்பை தான் நம்ம ஹெட்ரோடான்னு சொல்கிறோம். ஸோ இங்கேயும் ஹெட்ரோடான் பல்லமைப்பு தான். நெக்ஸ்ட்டு இதோட பல்லமைவு வந்து எப்படி, இது வந்து ஒன் டைம் பிஜிடிஆர்பி கொஸ்டின், அதனால தான் இதை மெயினாக போக சொல்கிறேன். இன்சிசர் வந்து 2/1 வருது. அண்ட் கேனைன் இல்லவே இல்லை, 0 ப்ரீமோலார் வந்து 3/2 அண்ட் மோலார் வந்து 3/3. ஓகேவா. அப்போ டோட்டலாக பார்த்தோம்னா மேலே உள்ளதெல்லாம் கூட்டினா 2 3 3 அப்போ 8 வருது. அண்ட் கீழே கூட்டணும் அப்படின்னா 6 வருது. 2 1 2 3 3 6. ஸோ 8/6. ஏன்னா 2 செட் ஆஃப் டீத் வந்து இருக்குல்ல, 2 பக்கமும் மேல் பக்கம் கீழ் பக்கம் இருக்கு. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 8 2s are 16 அண்ட் கீழே 6 தான். ஓகேவா. மேலே உள்ள டபுள் செட்டு, அந்த செட் ஆஃப் டீத் வந்து மேலே உள்ளது மட்டும்தான் இருக்கும். ஸோ கீழே உள்ளது அப்படியே இருக்குது, மேலே உள்ளது மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 28 வந்து கிடைக்குது. ஸோ எத்தனை வந்து பல்லு இதில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு எப்படி 32 அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இதுக்கு வந்து 28 பல்லு வந்து இது டீத்து வந்து இருக்குது. ஓகேவா. இன்சிசர் மேல் பகுதி மட்டும்தான் டபுளாக வந்து இருக்கும், தவிர கீழ்ப்பகுதி இருக்காது. ஏன்னா இது ஹெர்பிவோர், ஒன் சைடு பல்லு மட்டும் நிறைய அதிகமாகவும் கீழே உள்ளது கம்மியாகவும் இருக்கும். ஓகேவா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்சிசர் வந்து 2/1 அண்ட் நெக்ஸ்ட்டு கேனைன் வந்து 0/0 அண்டு ப்ரீமோலார் 3 அண்ட் மோலார் வந்து தட் இஸ் 3/3. அப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 8/6 அண்ட் 16/6. டோட்டலாக 28 டீத் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. இது வந்து பல்லமைவு கண்டிப்பாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று டோட்டலாக கேட்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா பிஜிடிஆர்பியில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா தட் இஸ் இன்சிசர் 2/1 அதை வந்து இப்படி இந்த டெண்டல் இந்த இதை மட்டும் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா மாற்றி கொடுத்து கேட்டிருந்துறாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்குங்க. கொஞ்சம் இது வந்து பெரிய டாப்பிக்காக இருக்கிறதுனால இதை பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ன்னு கொடுக்கலான்னு இருக்கேன். இது வந்து பார்ட் 1 தான் இன்னைக்கு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதோட அந்த ஹார்ட்டு அண்டு ரத்த ஓட்ட மண்டலம் இருக்கு இல்லையா, அது அண்டு சிறுநீரக மண்டலம், இது எல்லாத்தையும் எக்ஸ்கிரீஷன்லேருந்து எல்லாத்தையும் வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எல்லாம் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து போடுறேன். அண்டு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து நான் போடுறேன் கண்டிப்பாக, ஏன்னா அது ரெஃபர் பண்ணி தான் நம்ம போட முடியும். எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் சொல்கிறது இல்லாமல் அது அந்த ஒமிட்டட் ஆப்ஷன்ஸ்க்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த டைம் வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை போடுறது ஒன்றும் இல்லை, ஒமிட்டட் ஆப்ஷன்ஸை என்ன ரீசனாலும் நம்ம ஒமிட் பண்ணுறோங்கிறதையும் சொல்லணும் இல்லையா. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்.
நானாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.